ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பார்த்தீங்களா, நான் இந்த 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், விஜய் சார் டிவியில் வந்து பேசுகிறாரு, அந்த வீட்டில் கற்பூர ஆர்த்தி காட்டுறாங்கன்னு சொல்லி. நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சினிமா நடிகரும் அரசியல்வாதிகளும் இறைவனுக்கு சமம். ஏன்? அவர்களை எல்லோ மக்களுக்கும் தெரியும். பின்பு அவர் இறைவனுக்கு சமமாக வேண்டும் என்றால் நல்ல மனசு வேண்டும். அப்பொழுது மட்டும் அவர் இறைவனுக்கு சமமாவார். நல்ல மனசு இல்லை என்றால் அரக்கனுக்கு சமமாவார். அரக்க குணம் கொண்டவர்கள். விஜய் சாருக்கு சினிமா நடிக்க சொல்லவும் நல்ல மனசு தான், அரசியலுக்கு வந்தப்போ நல்ல மனசு தான். 2 விதத்துலையுமே அவருக்கு 2 இடத்துலையுமே நல்ல மனசு தான். அதனால்தான் மக்கள் அவரை போற்றி 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 பேசிகிட்டே இருக்கிறாங்க. மேலும் வளர்றாரு. அவருக்கு ஒரு கெடுதல் வராது. கடவுள் பக்கத்தில் வந்தால் என்றைக்கும் காப்பாற்றுவார். இது மக்களும் வேண்டுவார்கள். அப்படி. தேங்க்யூ. நீ சுருட்டி போட்ட முடி மோதிரமாயாகுதடி. இமையாலே நீ இருக்க, இதழாலே நான் அழிக்க, கூச்சம் இங்கே கூச்சப்பட்டு போகிறதே. சடையாலே நீ இருக்க, இடைமேலே நான் வழுக்க, காய்ச்சலுக்கும் காய்ச்சல் வந்து வேர்க்குதடி. என்னை திரையாக்கி உன்னில் விளக்கேற்று என்னாலும் காத்திருப்பேன். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. நீ முறிக்கும் சோம்பலிலே நான் ஒடிஞ்சி சாஞ்சிடுவேன். நீ இழுக்கும் மூச்சுக்குள்ளே நான் இறங்கி தூங்கிடுவேன். குரலாக நான் இருக்க, நெடிலாக நீ வளர்க்க, சென்னை தமிழ் செந்த தமிழ் ஆனதடி. அறியாமல் நான் இருக்க, அழகாக நீ தீர்க்க, காதல் மழையாயுள் வர தூரமடா. என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு நான் இருப்பேன். அழகூரில் பூத்தவனே, என்னை அடியோடு சாய்ச்சவளே. மலையோரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே. உன்னை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன். உயிர் நூலில் கோத்து உதிராமல் காப்பேன். தமிழக முதல்வரே சூப்பர் சூப்பர் சூப்பர்.